Hi, welcome to Learn English. Adjective. இங்கிலீஷில் பேசுகிறப்ப மேக்ஸிமம் வார்த்தைகள் அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி பேசுவோம். வேர்புக்கு ஈக்குவலாக அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க சில பேர். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன? அட்ஜெக்டிவ் எக்ஸ்பிளைன்ஸ் எ நவுன். நவுன் அப்படின்னா என்ன? பெயர்ச்சொல். பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். ஸோ பொருளோட பெயராக இருக்கலாம், நாளுடைய பெயர், பர்சன்ஸ் நபர்களின் பெயர், ஊரோட பேர். இந்த ரூம் அப்படின்னா அறை. அது எப்படிப்பட்ட அறை? பிக் ரூம். அந்த பிக் அப்படிங்கிறது அந்த ரூம் அப்படிங்கிற நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுதா? வெறும் ரூம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. அதுவே பிக் ரூம் அப்படின்னு சொன்னோன்னா அது பெரிய ரூம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வருது. அப்போ அந்த ரூம் அப்படிங்கிறது நவுன். அந்த நவுனை எக்ஸ்பிளைன் பண்ணுற வார்த்தை அட்ஜெக்டிவ். அதாவது பிக் அப்படிங்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ். புக் அப்படின்னா வெறும் புக், ஒரு புத்தகம். அது எப்படிப்பட்ட புத்தகம்? ஸ்மால் புக், சின்ன புக். பாய், பையன். எப்படிப்பட்ட பையன்? குட் பாய். குட்னா நல்ல. அப்போ அந்த பாய், அவனை பற்றின ஒரு இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கிது, எக்ஸ்ப்ளனேஷன் நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் எக்ஸ்பிளைன் எ நவுன். அட்ஜெக்டிவ்ஸோட வேரியஸ் ஃபார்ம்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பிக் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஃபார்ம், பிகர் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் ஃபார்ம், பிக்கஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம். இது மாதிரி குட், பெட்டர், பெஸ்ட். இந்த பிக், பிகர், பிக்கஸ்ட் வந்து ரெகுலர் அட்ஜெக்டிவ்ஸ். குட், பெட்டர், பெஸ்ட் வந்து இர்ரெகுலர் அட்ஜெக்டிவ்ஸ். வி கிவ் எ குட் ஐடியா. நாங்கள் ஒரு நல்ல ஐடியா கொடுக்கிறோம். வி கிவ் எ குட் ஐடியா. இதனுடைய அர்த்தம் மாறக்கூடாது. ஆனால் வேறு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை சொல்லுங்கள். இங்கே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். வி கிவ் நோ ஐடியா, வி கிவ் எ பேட் ஐடியா, வி டு நாட் கிவ் எ பேட் ஐடியா. ஸோ அர்த்தம் மாறக்கூடாது, வேறு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணணும். வி டு நாட் கிவ் எ பேட் ஐடியா அப்படின்னா என்ன அர்த்தம்? வி கிவ் எ குட் ஐடியா அப்படின்னு அர்த்தம். ஸோ குட், பேட், இந்த 2 வார்த்தைகளும் அட்ஜெக்டிவ்ஸ். டிரைவிங் இஸ் ஃபாஸ்டர் தேன் வாக்கிங். அர்த்தம் மாறாமல் நீங்கள் வேறு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுங்கள். டிரைவிங் இஸ் நாட் ஸ்லோயர் தேன் வாக்கிங். ஸோ ஃபாஸ்ட், ஸ்லோ, இந்த 2 வார்த்தைகளும் அட்ஜெக்டிவ்ஸ். மீனிங் மாறல. இனிமேல் உங்களால் ஈஸியாக அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் பெரிதாக சிந்திக்கிறீர்கள். இந்த சிந்திக்கிறீங்க அப்படிங்கிறது எப்படி சிந்திக்கிறீங்க? பெரிதாக சிந்திக்கிறீர்கள். ஓகே, உங்களுடைய யோசனை பெரிதாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிக், ஸ்மால், குட், ஷார்ட், பேட் எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ். ஓகே, இந்த அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணி இப்போ பார்த்த எக்ஸசைஸ் அதை கண்டினியூ பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருவேன். இதனுடைய அர்த்தம் மாறாமல் வேறு அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். மீனிங் மாறக்கூடாது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.